நாமக்கல் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு அதிக அளவு நன்கொடை வசூல் நிகழ்த்துவதாக எழுந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை நேற்று நள்ளிரவு வரை நீடித்தது. 13 மணி நேரம் நடைபெற்ற இந்த அதிரடி சோதனையில் நன்கொடை வசூல் தொடர்பான ஆவணங்களை பெட்டி பெட்டியாக வருமான வரித்துறையினர் அள்ளிச் சென்றதாக தகவல்கள் கூறுகின்றன. 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் மாணவர்களை அதிக மதிப்பெண் எடுக்க வைப்பதில் நாமக்கல் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் வருடந்தோறும் சாதனை படைத்து வருகின்றன. அந்த நற்பெயரை பயன்படுத்தி இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு அதிக அளவு நன்கொடை வசூல் நடத்துவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 12ஆம் வகுப்பில் முதல் இடத்தை பெற்ற மாணவர் படித்த கிரீன் பார்க் மேல்நிலைப்பள்ளி, குறிஞ்சி மேல்நிலைப்பள்ளி, பரமத்தி எஸ்கேவி மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் நேற்று காலை 9 முதல் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சேலம் வருமான வரித்துறை இணை ஆணையர் கலிபுல்லாகான் தலைமையில் 3 பிரிவுகளாக பிரிந்து நடத்திய இந்த சோதனை இரவு 10 மணி வரை 13 மணி நேரம் நீடித்தது. இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ரசீதுகளை பெட்டி பெட்டியாக வருமான வரித்துறையினர் அள்ளிச் சென்றனர். லைட்டா போடுயா. இங்க போறியா? மக்களே செல்ஃபியா? இங்க பா. சார் ஒன் சார் அவரே அந்த ஓகே ஆதி நாளை மாலையில வருமான வரித்துறையினர் நடத்திய இந்த அதிரடி சோதனையால் நாமக்கல் பள்ளி வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையேயும் பரபரப்பு நிலவியது.